So, good morning to all. Welcome back. இது உங்க ப்ரொஃபசர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ, நம்ம உங்களுக்கே தெரியும் டெய்லி நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஆன்சர்ஸோட வருவோம். ப்ரீ மார்க் ஆன்சர்ஸ் இந்த லெவல்ஸ் உங்களுக்கு கொடுப்போம். அந்த லெவல்ஸை வச்சு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ, நான் இங்கே வந்து எந்த டிப்பும் ப்ரொவைட் பண்ண வரல. ஸோ, எந்த வித ஃபேக் ப்ராமிஸ் கொடுக்க வரல. எந்த வித கேரண்டியும் ப்ரொவைட் பண்ண வரல. ஸோ, கொடுக்குறது எல்லாமே ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். இந்த லெவல்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணணும். நீங்கள் உங்களோட செபி ரெஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ட்ரேட் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இது அக்யூரசி உங்களுக்கே புரியும். ஸோ வாங்க, நம்ம லேட் பண்ண வேண்டாம். ஸோ இன்னைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸ்பெஷலி அப்டேட்டட் ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் நம்ம உங்களுக்கு கொடுக்கறது, அது உங்களுக்கே தெரியும். லெவல்ஸை நோட் பண்ணிக்கோங்க, மார்க் பண்ணுங்கள், சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் முன்னாடி இருக்குது பேங்க் நிஃப்டி 15 மினிட்ஸ் சார்ட். உங்களுக்கு முன்னாடி அப்சைடோட ஜோன் எழுதிக்கோங்க. 52, 247 அண்ட் 52, 081. அதே மாதிரி டவுன் சைடு லெவலில் எழுதிக்கோங்க. ஸோ டவுன் சைடு லெவல் விச் இஸ் 51, 307 அண்ட் செகண்ட் 51, 230. ஸோ இதுக்குள்ளே மார்க்கெட் போச்சுன்னா நீங்கள் டெஃபினட்டாக ட்ரேட் எடுக்கக்கூடாது. கிளியராக சொல்கிறேன். ஸ்ட்ரிக்ட்லி நோ ட்ரேடு. ஓகே, அவசரப்பட்டு ட்ரேட் எடுக்காதீங்க. கிளியர்? ஸோ உங்களுக்கு நோ ட்ரேட் ஜோன் சொல்லிட்டேன். வாங்க, இன்னைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா கேப் அப். ஓகே, பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், நிஃப்டியாகவும் இருக்கட்டும், இன்றைக்கி ஒரு கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நல்லா பாருங்கள், முக்கியமான இந்த லெவல். ஸோ கேப் அப் எடுத்தால் இந்த லெவலில் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். ஏன்னா மார்க்கெட் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆல் டைம் ஹை இருக்கிறனால கண்டிப்பாக அங்கே ஏதாவது ஒரு சின்ன மொமெண்டம் இருந்தால் இங்கே அஃபெக்ட் பண்ண வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகேவா? மோரோவர் நேற்று ஒரு லாஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் ஒரு சூப்பரான ஒரு அப்சைட் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணது. ஓகே, ஸோ அது கிடைச்சனால, ஸோ நான் ஸ்டாப் ரேலியாக இருந்தனால கண்டிப்பாக ஒரு புல் பேக் எடுக்கும், இல்லை கண்டிப்பாக ஒரு டவுன்ஃபால் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால என்ன சொல்கிறேன்னா, இந்த பாக்ஸில் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போ மார்க்கெட் இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதோ மார்க்கெட்டில் வெயிட் பண்ணுங்கள். கரெக்டாக இதை பிரேக் அவுட்டில் ட்ரேடுங்க. ஃபஸ்ட் டார்கெட் 51, 780. 780 வந்துட்டப்போ திரும்பி மார்க்கெட் மேலே போகும். 780 பிரேக் ஆச்சுன்னா அடுத்த டார்கெட் 51, 428 அண்ட் கீழே நம்ம பாக்ஸ் ஜோன் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ரைட், நல்லா பாருங்கள். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மூவ். செகண்ட் சினாரி என்னென்னா, மார்க்கெட் சப்போஸ் இதுக்கு மேலே கேப் அப் எடுத்துருச்சு, சஸ்டெயின் ஆகுதுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இங்கே ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து இதுக்கு சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் போகும். ஆனால் இதுக்கு இன்றைக்கி சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ அப்படி போச்சுன்னா உங்களுக்கு 52, 338 ஃபஸ்ட் டார்கெட் அண்ட் 52, 554 செகண்ட் டார்கெட். ஓகே, இது 2 டார்கெட்ஸும் கிடைக்கும். ரைட், இதுக்கு மேலே நான் வந்து இன்றைக்கி கேப் அப்பில் நான் உங்களுக்கு பெரிய ரிஸ்க் எடுக்க நான் விருப்பப்படல. நல்லா பார்த்துக்கோ, நம்ம ஜோனுக்கு மேலே இருந்து சஸ்டெயின் ஆகி போதான்னு தான் இம்பார்ட்டன்ட். கிளியர்? ஸோ செகண்ட் சினாரியோ வாங்க, தேர்ட் சினாரியோ. ஸோ மார்க்கெட் சப்போஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணால் அது மாதிரி கேப் டவுன் ஆயிடுச்சுன்னா நம்மளோட அப்சைட் பாக்ஸ் ஒன்று சஸ்டெயின் ஆகணும். சஸ்டெயின் ஆச்சு மார்க்கெட் எப்போ மேலே போதான்னு பாருங்கள். ஃபஸ்ட் டார்கெட் 51, 428. 51, 428க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு போச்சுன்னா செகண்ட் டார்கெட் இஸ் 51, 772, 780. 780 வந்தப்பறம் திரும்ப ஒரு புல் பேக் எடுக்கும். திரும்ப இதுக்கப்புறம் இதை பிரேக் ஆனால் மட்டும்தான் நம்மளோட அப்சைட் ஜோன் போகும், இல்லைனா போகாது. கிளியர்? ஸோ பாக்ஸ் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா தான் நீங்கள் கால் சைட் போகணும், இல்லை போகக்கூடாது. சப்போஸ் கேப் டவுனே பெருசாக இருந்து ஃபோர்த்து சினாரியோவில் ரொம்ப நேரம் இது கீழே சஸ்டெயின் ஆகி அதுக்கப்புறம் பிரேக் டவுன் கொடுத்ததுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் 51, 230. நல்லா பார்த்துக்கோங்க. 51, 230, சாரி 51, 020. 51, 020 உங்களுக்கு வரும். ஓகே, 51,020 அண்ட் ஃபாலோட் 50,943 கூட வரும். பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, 020லேருந்து ஃபுல் பேக் எடுக்க வாய்ப்பு இருக்குது. 943லேருந்து ஃபுல் பேக் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மூவ்ஸ் உங்களுக்கு சின்னதாக கிடைக்கும். ஓகே, ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு கேப் அப் இருந்துச்சுன்னா ஒரு நல்ல ஒரு புட் சைடுக்கு உண்டான மொமெண்டம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ரெடியாக இருங்க, புட்டை ஆட் பண்ணிக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ மார்க்கெட்டில் சப்போஸ் ஃப்ளாட்டாகவே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா, ஃப்ளாட் ஓப்பனிங்னா அவசரப்படாதீங்க. மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு ஒரு 10 to 10:30 இந்த கேப் வரைக்கும் அமைதியாக இருங்க. இதுக்குள்ளே ஒரு ஒன் சைடு ஒரு மொமெண்டம் கிடைக்கும், பில்டப் ஆகும். ஸோ அந்த மொமெண்டம் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
So that's all about my analysis. All the best. Take care. Bye bye and happy trading for Nifty Bank. Okay. வாங்க நிஃப்டியோட அனாலிசிஸ் என்னன்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ நிஃப்டியை பாருங்க. சேம் அப்சைட் ஜோன் எழுதிக்கோங்க. சேம் டு சேம் தான். 25,663 அண்ட் 25, 560. ஓகே. ஸோ உங்களுக்கே தெரியும் இட்ஸ் ஆல் டைம் ஹை. ஓகே. ரொம்ப நேரம் சஸ்டெயின் ஆகாது, ரொம்ப நாளும் சஸ்டெயின் ஆகாது. வி நோ தட். ஓகே. அண்ட் டவுன் சைட் ஜோன் எழுதிக்கோங்க. 25,123 அண்ட் 25,065. கிளியர். ஸோ இது ரெண்டும் வந்து நோ ட்ரேட் ஜோன். ஸோ அப் சைடு வந்தாலும் சரி, நோ டவுன் சைடு இருந்தாலும் சரி, இந்த இடத்துல வந்தால் ட்ரேட் எடுக்காதீங்க. ரைட். ஸோ நம்ம சினாரியோ கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால சேம் டு சேம் மார்க்கெட் இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகி ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னா மார்க்கெட் கீழே வரும். ஓகே. கீழே வந்துச்சுன்னா ஃபஸ்ட் டார்கெட் வில் பி 25,388. 388 மேலே அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக்கை கொடுத்து எப்போ இதை உடைக்குதோ உங்களுக்கு டவுன் சைடு வர வரைக்கும் டார்கெட் வர வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. 25,117 வரைக்கும். ஓகேவா. ரைட். சப்போஸ் கேப் அப்போ ஹெவியாக இருக்குது, இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுது, நம்ம ஒரு லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா நான் இங்கே ஒரே ஒரு டார்கெட் தான் 760 வரைக்கும் தான் போவேன். அதுக்கு மேலே நான் ரிஸ்க் எடுக்கிறேன், நான் ரெடியாக இல்லை. ஸோ 25,760 வரைக்கும் நம்ம அப்சைட் டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சப்போஸ் கேப் அப் இல்லாமல் இன்றைக்கி கேப் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா சப்போர்ட் எடுக்க தான் பாருங்கள். சப்போர்ட் எடுத்துகிட்டு மெதுவாக மேலே போச்சுன்னா ஃபஸ்ட் டார்கெட் 25,390. ஓகே. ஒரு புல் பேக் 25,390 வந்த ஒரு புல் பேக். அதுக்கப்புறம் இந்த பிரேக் ஆச்சுன்னா மட்டும் தான் உங்களுக்கு நமக்கு அப்சைட் ஜோன் கிடைக்கும். ஓகேவா. ரைட். சப்போஸ் கேப் டவுனே பெருசாக இருந்து இது கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு டார்கெட் வில் பி 24,938, 24,938, 914. ஏன்னா கீழே பார்த்தீங்கன்னா நிறைய சப்போர்ட் இருக்குது. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு மேலே போக தான் சான்ஸ் இருக்குமே தவிர உங்களுக்கு கீழே ஃபாலாக எந்த சான்சஸும் கிடையாது. ஓகே. ஆஸ் ஆஃப் நவ் இப்போதைக்கு சான்ஸ் இல்லை. ஓகே. ஸோ மார்க்கெட் ஜோன் இந்த ஜோன் தான், ட்ரேடிங் ஜோன் இந்த ஜோன் தான். ஓகே. ஸோ ஆல் த பெஸ்ட். டேக் கேர். பாய். ஹாப்பி ட்ரேடிங். அதே தான் ஃப்ளாட்டாக இருந்தால் என்ன பண்ணணும், உங்களுக்கு வெயிட் பண்ணி 10 to 10:30க்கு அப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும், எதர் அப் சைட் ஆர் டவுன் சைட். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சொன்னதை மார்க் பண்ணிக்கோங்க. புட் சைடுக்கு ரெடி ஆயிருங்க. எப்பப்போலாம் இங்கே வருதோ நீங்கள் புட்டுக்கு போகணும். அட்லீஸ்ட் ஒரு 30 to 40 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணுங்கள் தைரியமாக. ஓகே. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். So that's all about my analysis. Thank you. Bye bye and happy trading. See you soon tomorrow with a new analysis. Okay. Till then, bye from your professor.